டிஆர்பி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் ஸ்டேட் உமன் ரைட் கமிஷன், அதாவது மாநில மனித உரிமை ஆணையம் என்பதை பற்றிய முழுமையான விவரங்களை பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது அதை பற்றிய A to Z தகவல்களை தொகுத்து பார்க்கலாம். சென்ற வகுப்பில் நேஷனல் உமன் ரைட் கமிஷன், அதாவது தேசிய மனித உரிமை ஆணையம் என்பதை பற்றிய விரிவான விளக்கங்களை பார்த்திருந்தோம். பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலிலும் டெலிகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. பாருங்கள் நண்பர்களே, கட்டாயமாக அதிலிருந்து தான் கேள்விகள் வரும். நாம் இப்போது ஸ்டேட் உமன் ரைட் கமிஷன், அதாவது மாநில மனித உரிமை ஆணையம் என்பதை பற்றிய அனைத்து தகவல்களையும் இப்போது பார்க்கலாம். இது 1993ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது நண்பர்களே. ஸ்டேட் உமன் ரைட் கமிஷன் எஸ்டாப்ளிஷ்டு இன் 1993, 1993ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. இதனுடைய தலைவர் யார் இருப்பார் என்று பார்த்தால், ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் இந்த மாநில மனித உரிமை ஆணையத்தின் தலைவராக இருப்பார். அதாவது தேசியத்திற்கு என்று வரும்போது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, மாநிலத்திற்கு என்று வரும்போது மாநில உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி. நண்பர்களே, இரண்டுக்கும் வித்தியாசங்களை புரிந்து கொள்ளுங்கள். தேர்வில் போய் குழம்பிவிடக்கூடாது, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அதாவது மாநில மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் உயர் நீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதியாக இருப்பார். இது 1993ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. இதனுடைய பதவி காலம் 3 ஆண்டுகள் அல்லது 70 வயதை அடையும் வரை. அதாவது மாநில மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர்கள் 3 ஆண்டு கால பதவி காலத்திற்கு நியமிக்கப்படுகிறார்கள். அதுபோக அவர்கள் 70 வயதை அடையும் வரை அந்த பதவியில் இருக்கலாம் நண்பர்களே. 2 கண்டிஷன் இருக்கிறது. 3 ஆண்டு பதவி காலம் அல்லது 70 வயது அடையும் வரை அவர்கள் அந்த பதவியில் இருக்கலாம். அதற்கடுத்து இந்த மாநில மனித உரிமை ஆணையமானது ஸ்டேட் லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய 2வது பட்டியல் மற்றும் கான்கரண்ட் லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய பொதுப்பட்டியல், அதாவது 3வது பட்டியலில் உள்ள விவரங்களில் மட்டுமே தலையிட முடியும் நண்பர்களே. ஏற்கனவே நடைபெறும் வழக்குகளில் தலையிட முடியாது. அதாவது ஒரு வழக்கானது தேசிய மனித உரிமை ஆணையத்தால் நடைபெற்று வரும் சூழலில் இந்த மாநில மனித உரிமை ஆணையம் அந்த வழக்கில் தலையிட முடியாது. புரியும் என்று நினைக்கிறேன். அதாவது ஒரு வழக்கானது ஏற்கனவே தேசிய மனித உரிமை ஆணையத்தால் விசாரிக்கப்பட்டு வரும் சூழலில் அந்த வழக்கில் மாநில மனித உரிமை ஆணையம் தலையிட முடியாது நண்பர்களே. அதற்கடுத்து இந்த மாநில மனித உரிமை ஆணையமானது 2வது பட்டியலில் கொடுக்கப்பட்டுள்ள துறைகளின் மீது மட்டுமே நடவடிக்கை எடுக்க முடியும். அதாவது ஸ்டேட் லிஸ்ட் என்று சொல்லுவார்கள் நண்பர்களே. மாநில பட்டியல் என்று சில விவரங்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த பட்டியலில் உள்ள விவரங்களில் மட்டுமே இது தலையிட்டு வழக்கை விசாரிக்க முடியும். அதுபோக கான்கரண்ட் லிஸ்ட் என்று ஒன்று இருக்கிறது நண்பர்களே. அது 3வது பட்டியல் என்று சொல்லுவார்கள். அதாவது பொது பட்டியல், மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் பொதுவாக உள்ள ஒரு பட்டியல் என்று சில விவரங்களை கொடுத்திருக்கிறார்கள். இந்த பொது பட்டியலில் உள்ள தலைப்புகளின் மீதும் இந்த மாநில மனித உரிமை ஆணையம் விசாரணை நடத்தலாம். ஆனால் யூனியன் லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய அதாவது லிஸ்ட் 1 என்று சொல்லுவார்கள் நண்பர்களே. அதாவது யூனியன் லிஸ்ட், மத்திய அரசு பட்டியலில் இது எந்த காரணத்தை கொண்டும் தலையிட முடியாத நண்பர்களே. அந்த வழக்குகளை தேசிய மனித உரிமை ஆணையம்தான் விசாரிக்கும். உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டுமானால், மத்திய பட்டியலை தேசிய மனித உரிமை ஆணையம் விசாரிக்கும். அது லிஸ்ட் 1 என்று சொல்லுவார்கள். மாநில பட்டியல், அதாவது லிஸ்ட் 2 என்று சொல்லக்கூடியதும் பொதுப்பட்டியல், அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பொதுவாக உள்ள பட்டியல் என்பது 3வது பட்டியல்.
இந்த 2 பட்டியல்களையுமே மாநில மனித உரிமை ஆணையம் விசாரிக்க முடியும் நண்பர்களே. எந்த காரணத்தை கொண்டும் மத்திய அரசு பட்டியலில் இது தலையிட முடியாது. அதுபோக ஏற்கனவே நடைபெற்று வரும் வழக்குகளிலும் இந்த மாநில மனித உரிமை ஆணையம் நடைபெற இயலாது. அதாவது ஏற்கனவே தேசிய மனித உரிமை ஆணையத்தால் ஒரு வழக்கு தொடரப்பட்டு நடைபெற்று வரும் சூழலில் இந்த மாநில மனித உரிமை ஆணையம் அதை தலையிட முடியாது. அப்படி அந்த முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளை தேசிய மனித உரிமை ஆணையம் மட்டுமே விசாரிக்கும். அதாவது டெல்லியில் உள்ள தேசிய மனித உரிமை ஆணையமே அந்த லிஸ்ட் 1 என்று சொல்லக்கூடிய மத்திய பட்டியலில் உள்ள விவரங்களை விசாரிக்கும் நண்பர்களே. இதை தெரிந்து கொண்டால் போதுமானது. அதற்கடுத்து இதில் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பார்கள் என்பதை பார்க்கலாம். அதாவது 1+2, அதாவது 3 உறுப்பினர்கள் மொத்தம் இருப்பார்கள் நண்பர்களே. அதில் ஒரு தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்கள் இருப்பார்கள். மாநில மனித உரிமை ஆணையத்தின் ஒரு தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்கள் இருப்பார்கள். இது தேசிய மனித உரிமை ஆணையத்தில் 5 உறுப்பினர்கள் மற்றும் ஒரு தலைவர் இருப்பார்கள் என்று பார்த்தோம் நண்பர்களே. இரண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் வரும். அதனால்தான் நான் தனித்தனி வீடியோவாக பதிவேற்றம் செய்கிறேன். இரண்டும் ஒரே வீடியோவாக இருந்தால் குழப்பம் வரும் என்ற காரணத்தினால் தனித்தனியாக பதிவேற்றம் செய்திருக்கிற நண்பர்களே. இரண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது, புரிந்து கொள்ளுங்கள். அதாவது மாநில மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர்கள் 2 பேர் மற்றும் ஒரு தலைவரை கொண்டது. இந்த தலைவரானவர், அதாவது சேர்மன் என்று சொல்லக்கூடிய தலைவரானவர் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருப்பார். மற்ற 2 பேர்களும் பிற நீதிபதிகளாக இருப்பார்கள். மற்றும் இதில் 3 பேர் இருப்பார்கள் நண்பர்களே. அதுபோக இந்த மாநில மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு போலவே ஒரு குழுவானது அமைக்கப்படும். அதாவது தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு 6 உறுப்பினர்கள் அடங்கிய குழுவானது நியமிக்கப்படும் என்பதை பார்த்தோம். அதுபோல மாநில மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர்களை நியமிப்பதற்கும் ஒரு குழுவானது, அதாவது கமிட்டியானது அமைக்கப்படும். அந்த கமிட்டியின் பரிந்துரையின் பேரில் தான் இந்த மாநில மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவார்கள். அந்த உறுப்பினர்கள் யார் யார் என்று பார்க்கலாம் நண்பர்களே. முதலாவதாக சிஎம் என்று சொல்லக்கூடிய தமிழக முதல்வர். அவர்தான் அந்த குழுவினுடைய தலைவராக இருக்கிறார். அதற்கடுத்து ஸ்பீக்கர், அதாவது சட்டமன்றத்தின் சபாநாயகர். மூன்றாவது உள்துறை அமைச்சர். நான்காவதாக லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர். நான் முன்னாடி சொன்னது போல நம்முடைய சட்டமன்றத்தின் ஆளுங்கட்சியாக திரு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். அதற்கு அடுத்து எதிர்க்கட்சியாக திரு இபிஎஸ் என்று சொல்லக்கூடிய பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். அவர்தான் இந்த சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார் நண்பர்களே. அவர்தான் இந்த மாநில மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர்களை நியமிக்கக்கூடிய குழுவிலும் இடம்பெறுகிறார். அதாவது இது பொதுவான தகவல்கள் நண்பர்களே. ஆட்சியானது அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கும். அந்தந்த சூழலில் யார் இருக்கிறார்களோ அவர்களை குறிப்பிடும் இது. எனவே இப்போதுள்ள ஒருவரை நிரந்தரமாக குறிப்பிடுவதாக அமையவில்லை. ஆட்சி மாற்றத்திற்கேற்ப அந்தந்த காலகட்டங்களில் உள்ளவர்களை இது குறிக்கும். அதாவது லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் இன் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் இந்த உறுப்பினர்களை கொண்டிருந்தது. அதற்கடுத்து முக்கியமான ஒரு விவரம் நண்பர்களே. ஒருவேளை ஈரடுக்கு சட்டமன்றமாக இருந்தால், அதாவது பை கமர்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் என்று சொல்வார்கள் நண்பர்களே, 2 அவைகளை கொண்டிருக்கும். அதாவது 2 அடுக்கு சட்டமன்றத்தை கொண்டிருக்கும். அதாவது மாநில சட்டமன்றம் என்றும் மாநில மேலவை என்றும் ஒன்று இருக்கும் நண்பர்களே. ஆனால் தமிழ்நாட்டில் அது இல்லை.
அப்படி ஒருவேளை தமிழ்நாட்டில் மேலவை இருந்தால் அந்த மேலவையினுடைய தலைவர் மற்றும் அந்த மேலவையில் உள்ள எதிர்க்கட்சி தலைவரும் இதனுடைய உறுப்பினர்களாக இருப்பார்கள். அதாவது ஈரடுக்கு சட்டமன்றமாக இருக்கும் சூழலில் மட்டுமே இந்த கண்டிஷன் பொருந்தும் நண்பர்களே. நம்முடையதில் ஈரடுக்கு சட்டமன்றம் கிடையாது, ஒரே ஒரு சட்டமன்றம் தான் இருக்கிறது. மேலவையானது திரு எம்.ஜி. ராமச்சந்திரன், அதாவது எம்ஜிஆர் என்று சொல்லக்கூடிய ராமச்சந்திரன் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது மேலவையானது நீக்கிவிட்டார்கள் நண்பர்களே. அதாவது நவம்பர் 1, 1985ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் சட்ட மேலவையானது நீக்கப்பட்டது. இதுவும் சில முறை டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்வி நண்பர்களே. தமிழ்நாட்டில் சட்ட மேலவையானது எப்போது நீக்கப்பட்டது என்று கேட்பார்கள். நவம்பர் 1, 1985ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் சட்ட மேலவையானது நீக்கப்பட்டு விட்டது. நீக்கப்படும் போது யாரும் முதல்வராக இருந்தார்கள் என்று கேட்டார்கள். எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் தமிழ்நாட்டில் சட்ட மேலவையானது நீக்கப்பட்டது. எனவே தமிழ்நாட்டில் தற்போது ஒரு அவை மட்டுமே இருக்கிறது, அதுதான் சட்டமன்றம். அடுத்து சில கூடுதல் விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். இந்தியாவில் 2 அடுக்கு சட்டமன்றத்தை கொண்ட 6 மாநிலங்கள் இருக்கிறது நண்பர்களே. அதாவது மகாராஷ்டிரா, பீகார், யூபி, மேற்கு வங்கம், கர்நாடகா. அதாவது யூபி, பீகார், மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், கர்நாடகா என்று சொல்லக்கூடிய 5 மாநிலங்கள் ஈரவை சட்டமன்றத்தை கொண்டுள்ளது நண்பர்களே. அதாவது சட்டமன்றமும் இருக்கும், சட்ட மேலவையும் கொண்டிருக்கிறது. இது பெரும்பாலும் ஏதேனும் ஒரு முறை கேட்டார்கள், திரும்ப கேட்பதில்லை, இருந்தாலும் புரிந்து கொள்ளுங்கள். ஈரடுக்கு சட்டமன்றத்தை கொண்ட மாநிலங்கள் என்று கேட்டால் உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா, கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால். இதை தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. ஒருவேளை கேட்டாலும் நீங்கள் பதிலளிக்க முடியும். அதுபோக இந்த மாநில மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர்களை நியமிப்பவர் என்று பார்த்தால் they are appointed by ஸ்டேட் கவர்னர். அதாவது அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் தான் இந்த உறுப்பினர்களை நியமிக்கிறார்கள் நண்பர்களே. நாம் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர்களை நியமிப்பவர் என்று பார்க்கும்போது குடியரசுத் தலைவர் நியமித்தார். ஆனால் மாநிலங்கள் என்று வரும்போது அந்த மாநிலத்தினுடைய மாநில ஆளுநர் தான் அந்த உறுப்பினர்களை நியமிக்கிறார். அதாவது இந்த உறுப்பினர்களை நியமிப்பதற்கான கமிட்டி ஒன்று நியமிக்கப்பட்டு அந்த கமிட்டியின் பரிந்துரையின் அடிப்படையில் மாநில ஆளுநர் தான் மாநில மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர்களை நியமிக்கிறார். அந்த கமிட்டியில் உள்ள உறுப்பினர்கள் முதலில் பார்த்தோம், இருந்தாலும் திரும்பவும் சொல்லுகிறேன். சிஎம் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர், சட்டமன்ற சபாநாயகர், அடுத்து உள்துறை அமைச்சர், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இன் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர். இந்த 4 பேரும் சேர்ந்து மாநில மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். இவர்கள் தேர்ந்தெடுத்து ஆளுநருக்கு பரிந்துரை செய்வார்கள் நண்பர்களே. அவர் சில ஆய்வுக்கு பிறகு மாநில ஆளுநர் தான் மாநில மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர்களை நியமிக்கிறார். இதில் இன்னொரு முக்கியமான கேள்வி, மாநில மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர்களை ஆளுநர் நியமித்தாலும் அந்த உறுப்பினர்களை ஆளுநரால் பதவி நீக்கம் செய்ய முடியாது. அந்த உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்யக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு மட்டுமே உள்ளது நண்பர்களே. கட்டாயமாக தேர்வில் எதிர்பார்க்கலாம். மாநில மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு உள்ளது என்று கேட்பார்கள். குடியரசுத் தலைவர். அதாவது உறுப்பினர்களை நியமிப்பவர் கவர்னர், ஆனால் நீக்கக்கூடியவர் பிரசிடென்ட் நண்பர்களே. வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு
நியமிப்பவரும் அவர்தான், பதவி நீக்கம் செய்பவரும் அவர்தான். அதாவது குடியரசுத் தலைவர் தான் 2 பணிகளையும் செய்கிறார். ஆனால் மாநிலத்துக்கு என்று வரும்போது மாநில மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர்களை நியமிப்பவர் கவர்னர். ஆனால் அந்த உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்யக்கூடியவர் குடியரசுத் தலைவர். நண்பர்களே, இதை புரிந்து கொள்ளுங்கள். மாநிலத்தில் 2 அமைப்புகள் குடியரசுத் தலைவரால் பதவி நீக்கம் செய்யப்படுகிறது நண்பர்களே. அதாவது உறுப்பினர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் ஆளுநருக்கு இருந்தாலும் அவரால் பதவி நீக்கம் செய்ய முடியாது. குடியரசுத் தலைவரால் மட்டுமே பதவி நீக்கம் செய்ய முடியும். அதுபோல் 2 அமைப்புகள் மாநிலத்தில் இருக்கிறது. இதில் முதலாவதாக மாநில மனித உரிமை ஆணையம், அதற்கடுத்து டிஎன்பிசி என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் உள்ள உறுப்பினர்கள். இந்த 2 அமைப்பிலும் உள்ள உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் மட்டுமே பதவி நீக்கம் செய்ய முடியும் நண்பர்களே. மாநில ஆளுநரால் பதவி நீக்கம் செய்ய முடியாது. ஆனால் இந்த 2 அமைப்புகளுக்குமே, அதாவது மாநில மனித உரிமை ஆணையம் மற்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிசி என்று சொல்லக்கூடிய 2 அமைப்புகளுக்குமே உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்களை நியமிப்பவர் அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர். ஆனால் அந்த 2 அமைப்புகளுடைய உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்யக்கூடியவர் குடியரசுத் தலைவர். நண்பர்களே, வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். நிதானமாக கேளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் எல்லோருக்கும் புரியும்படியாக தான் நான் விவரமாக சொல்லுகிறேன் நண்பர்களே. கட்டாயமாக கேள்விகள் கேட்கக்கூடிய தலைப்பு, புரிந்து கொள்ளுங்கள். அதுபோக ஏற்கனவே சொன்னது போல இதனுடைய தலைவர் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருப்பார். இவர்கள் 3 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை பதவியில் இருக்க முடியும். அதுபோக மாநில பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியல் 2 விவகாரங்களில் மட்டுமே இந்த மாநில மனித உரிமை ஆணையம் தலையிட முடியும் நண்பர்களே. மத்திய பட்டியல் என்று சொல்லக்கூடிய முதல் பட்டியலில் தலையிட முடியாது. அதுபோல் ஏற்கனவே ஒரு வழக்கு நடைபெறும் சூழலில் இந்த மாநில மனித உரிமை ஆணையம் அதில் தலையிட முடியாது நண்பர்களே. அடுத்து இதில் உள்ள உறுப்பினர்கள் யார் யார் என்பதை பார்த்தோம். ஒருவேளை ஈரடுக்கு சட்டமன்றம் இருந்தால் அதனுடைய தலைவர் மற்றும் அதனுடைய எதிர்க்கட்சி தலைவரும் உறுப்பினராக இருப்பார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மேலவையானது இல்லை. அது நவம்பர் மாதம் 1985ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில் மேலவையானது நீக்கப்பட்டு விட்டது. எனவே இதை பற்றி கேட்க மாட்டார்கள். இருந்தாலும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த தலைப்பில் உள்ள அனைத்து விவரங்களையும் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆதங்கம். எனவே அனைத்து தகவல்களையும் சொல்லிவிட்டேன் நண்பர்களே. எந்த கேள்விகள் கேட்டாலும் கட்டாயமாக நீங்கள் பதிலளிக்க முடியும். இதை தாண்டி கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்பில்லை நண்பர்களே. தெளிவாக கேட்டு பயன்பெறுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். அவர்களும் கேட்டு பயன்பெறட்டும். அடுத்து நம்முடைய பிஓ தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகளில் உங்களுடைய பாடத்திட்டத்தை உள்ள தலைப்புகளின் அடிப்படையில் தான் நடைபெறுகிறது நண்பர்களே. உங்களுடைய பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் சில வகுப்புகள் நடைபெற்று வருகிறது நண்பர்களே. எந்த தகவலும் விட்டுக்கூடாது என்பதற்காக அவற்றை முழுமையாக தொகுத்து வழங்குகிறோம். கேட்டு பயன்பெறுங்கள். இந்த யூனிட் 5 உள்ள கான்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட் என்ற பகுதி தான் முக்கியத்துவமானது நண்பர்களே. ஏனென்றால் பிஇஓ தேர்வுகளில் அதிக கேள்விகள் இதிலிருந்து தான் வரும். ஏனென்றால் டிஎன்பிசி தேர்வுக்கு இதிலிருந்து தான் நிறைய கேள்விகள் கேட்கிறார்கள். இது ஒவ்வொரு குடிமகனும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய பகுதி என்பதால், அதாவது நாட்டின் அரசியல் சட்டம் சார்ந்த ஒரு தலைப்பு என்பதால் இதிலிருந்து நிறைய கேள்விகள் வரும் நண்பர்களே. அதனால்தான் இதை முதலாவதாக எடுத்து பார்க்கிறோம். இந்த தலைப்பு முடிந்ததும் அதற்கடுத்து முக்கியமாக உள்ள தலைப்பை பற்றி முழுமையாக பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே. அதாவது பிஓ தேர்வுக்கான கொடுக்கப்பட்ட பாடத்திட்டத்தை தேர்வுக்கு முன்பாக முழுவதுமாக முடித்து விடுவோம் நண்பர்களே. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதற்கடுத்து ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் முழு மாதிரி தேர்வு நடக்கும்.
அந்த தேர்வை நீங்கள் எழுதி பயிற்சி செய்தாலே போதும். பிஇஓ தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெற்று விடலாம் நண்பர்களே. எனவே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நம்முடைய பயிற்சி வகுப்புகளை தொடர்ந்து கேட்டு வாருங்கள். அதை நிதானமாக கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அதுவே போதுமானது. அதற்கடுத்து நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள், அவர்களும் பயன்பெறட்டும். முக்கியமாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அப்போதுதான் நாங்கள் பதிவேற்றம் செய்யக்கூடிய வீடியோவானது உடனே உங்களை வந்து சேர்ந்துவிடும். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் கேட்டு பயன்பெறலாம், மற்றவர்களுக்கும் பகிரலாம். எங்கும் போய் தேடி அலைய தேவையில்லை நண்பர்களை. சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பிஇஓ வகுப்பானது தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. நாங்கள் பதிவேற்றம் செய்தவுடனே உங்களுக்கு வந்து சேர்ந்துவிடும். நீங்கள் கேட்டு பயன்பெறலாம் நண்பர்களே. அடுத்து வரும் வீடியோவில் அடுத்து ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி விவாதிக்கலாம் நண்பர்களே. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.